ஜோதிட நண்பர்களுக்கு முதல் பணிவான வணக்கங்கள். நம்ம என்ன பார்த்தோம்? 12 ராசிகள் என்னென்னது இப்போ பார்க்க போகிறோம். 12 ராசி என்ன? முதல்ல வந்து மேஷம், ரிஷபம், 3வது கட்டம் வந்து மிதுனம், 4வது கட்டம் வந்து கடகம், 5 வந்து சிம்மம், 6 கன்னி, 7 வந்து துலாம், 8 விருச்சிகம், 9 தனுசு, 10 மகரம், 11 கும்பம், 12 மீனம். இது 12 ராசிகளாக போட்டிருக்காங்க. எப்படி 12 மாதமோ அதுதான் தமிழ் என்ன சொல்கிறோம்? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்கு. இப்போ 12ஆக பிரிச்சாச்சு. ஜோதிஷத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் ராசி கட்டம்னு போட்டு முதல்ல போட்டிருப்பாங்க. முதல்ல அடிப்படையாக இதுதான் அந்த 12 ராசிக்கும் 12க்கும் போட்டிருக்கும். அடுத்தது இந்த ராசிகளை தனித்தனியாக 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. என்ன? ஆண் ராசி இவைகள், பெண் ராசி இவைகள்னு பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ ஆண் ராசிகள் என்னென்ன? மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். இது வாரம் வந்து ஆண் ராசின்னு பேர். ஒன்று விட்ட ராசிகள். இப்போ மேஷத்துக்கு ஒன்று விட்ட ராசி என்ன? ரிஷபம். அதே மாதிரி அடுத்தது அதுக்கு ஒன்று விட்ட மிதுனத்துக்கு ஒன்று விட்ட ராசி கடகம். கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். இவை யாரும் பெண் ராசிகள்னு பேர். இப்போ ஏன் இதை பார்த்த உடனே சந்திரன் ஒரு கட்டத்தில் ஜாதகத்தை கொண்டு வந்தாங்கன்னா ஒரு கட்டத்தில் சந்திரன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். சந்திரன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தாக்க நம்ம என்னன்னு சொல்லிடலாம், அது வந்து அந்த மாதத்தில் பிறந்த குழந்தை, அதாவது அந்த ராசிக்குரியவர், சந்திரன் என்ற ராசிக்குரியவர்னு சொல்லிடலாம். சரி, அடுத்தது சூரியன் ஒரு ராசி கட்டத்தில் எங்கே இருக்குதோ அது அந்த மாதத்தில் பிறந்த குழந்தை, டக்குன்னு சொல்லிடலாம். இப்போது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேங்க. இப்போ சப்போஸ் ஒரு குழந்தை வந்து சிம்ம ராசியில் இருக்குது. அப்போ எங்கே இப்போ அந்த குழந்தை எந்த மாதத்தில் பிறந்திருக்குது? கரெக்ட், ஆவணி மாதத்தில் பிறந்திருக்குது. அடுத்தது பாரு, அதே ஒரு குழந்தை வந்து கார்த்திகை மாதத்தில் பிறந்திருக்குதா போட்டிருந்தா அது எங்கே போட்டிருப்பாங்க? சூரியன் போட்டிருப்பாங்க. அது சூரியன் எந்த ராசியில் இருக்குது? விருச்சிகம். விருச்சிகத்தில் இருந்தால் சூரியன் விருச்சிகத்தில் இருந்தால் அதுக்கு அவங்க எந்த மாதத்தில் பிறந்திருக்குதுன்னு அர்த்தம்? கார்த்திகை மாதத்தில் பிறந்திருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி மெத்தடில் தான் சூரியனை பொறுத்து தான் அந்த ராசிகள் என்னென்னது கண்டுபிடிக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னா இது அன்றாடு இதில் பார்க்குறோம், டெய்லி கேலண்டரில் இல்லையா? டெய்லி கேலண்டர் ராசிகளும் பலன்களும்னு போடுறாங்க. மிதுனம் வெற்றி, கடகம் ஆர்வம், அப்படி வரிசையாக போடுறாங்கல்ல. அது எதை பொறுத்து அமைதுனா இதை பொறுத்து தான் அமைது. சந்திரன் என்ற ராசி எதுவோ அதுதான் நம்மளுடைய ராசி. ஒவ்வொரு தினமலர் பேப்பரு, தினத்தந்தி பேப்பரு, எல்லா பேப்பர்லையும் என்ன வருது? ராசி பலன்கள் பார்க்குறாங்க. அது பொதுவான பலன்கள். அந்த ராசி பலன்கள் பார்க்கும்போது போட்டிருப்பாங்க, கடகத்திற்கு இன்றைக்கு லாபம் போட்டிருக்காங்களா? வாரப்பலன்கள் வருது, என்னென்ன வாரம் இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரைக்கும். அப்புறம் ஆண்டு பலன் வருது. இது மாதிரி நிறைய வருது. அதுக்கெல்லாம் பயன்படக்கூடிய முதல் பாயிண்ட்டு என்ன? சந்திரன் என்ற ராசி எதுவோ அதுதான் ஒருவருடைய என்னது ராசி. அது எந்த ராசி? இப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் மிதுன ராசியில் இருந்தால் அதுதான் அவருடைய ராசி. புரியுதா? ஓகே, ரைட். இப்போ எல்லாத்துக்கும் சரி, அந்த ராசிக்கும் கிரகங்களுக்கும் என்னப்பா சம்பந்தம் கேட்கலாமில்ல? அதான் சொன்னோம்ல, கிரகங்கள் சம்மந்தப்பட்டது தான் இந்த ராசிகள்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அந்த ராசிகளுக்கும் கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ராசிகள் என்னென்ன? 1வது ராசியும் 8வது ராசியும் என்ன? மேச ராசியும் விருச்சிக ராசிக்கும் சேர்ந்து யாருக்கு சொந்தக்காரன்? செவ்வாய். செவ்வாய்க்குரிய ராசிகள் வந்து மேசம் அண்டு விருச்சிகம். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். அடுத்தது 2, 7. 2ன்றது என்ன ராசி? ரிஷப ராசி. 7ன்றது என்ன ராசி? துலா ராசி. இது 2 யாருக்குரிய ராசி? ரிஷபமும் துலானும் சுக்கிரனுக்குரிய ராசிகள். புரியுதா? ரைட். அடுத்தது மிதுனத்துக்கும் 3க்கும் 6க்கும், மிதுனமும் கன்னியும். இப்போ 3, 6 மிதுனமும் கன்னியும் யாருக்குரிய ராசிகள்? புதனுக்குரிய ராசிகள். அடுத்தது 4. ஆனால் இதுக்கு மட்டும் 4க்கு பண்ணுறோம் ஒன்றே ஒன்று தான். கடகத்துக்கு மட்டும் சந்திரன் ஒரே ஒரு ராசி. ஏன்னா மொத்தம் இருக்கிறதே வந்து நம்மகிட்ட 12 கட்டம், 7 இது. அதனால் 2 ராசியாக பிரிக்க முடியாது இல்லையா? அதனால தான் இதை பிரிச்சுக்கிறேன். சிம்மம். சிம்மத்துக்குரிய யார்? சூரியன். அந்த சூரியன் தான் அந்த பார்க்கலாம். அடுத்தது 9, 12. 9, 12 இது சொல்லியாச்சு. 7 சொல்லியாச்சு, 8 சொல்லியாச்சு. 9, 12 என்னென்ன ராசி? தனுசுவும் மீனமும். தனுசுவும் மீனமும் என்ன?
வியாழனுக்குரிய ராசி, குருவுக்குரிய சொந்தக்காரர்கள். அடுத்தது 10, 11 மகரம் கும்பம். 10, 11 மகரம் கும்பம். இது 3 என்ன சரி, இது 2 சனிக்குரிய ராசிகள். அப்போது அந்த 7 அதாவது 12 ராசிகளை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க? 7 கிரகங்களுக்குள்ளேயே அடக்கியிருக்கிறாங்க. ராகு, கேது, மாந்தி, குளிகை இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா, புரியுதா? அதனால் மெயின் கிரகத்தை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.